கல்வி கடல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு வேதியியல் அலகு 8 அயனி சமநிலை பாடத்தில் உள்ள ஆஸ்வால்டி நீர்த்தல் விதி, பொது அயனி விளைவு, தாங்கல் கரைசல் மற்றும் கரைதிறன் பெருக்கம் ஆகிய சிறிய பாடப்பகுதியை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆஸ்வால்டி நீர்த்தல் விதி. ஆஸ்வால்டி நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகி மாறிலியை அதன் பிரிகி வீதம் மற்றும் செறிவுடன் தொடர்புபடுத்துகிறது. இந்த ஆஸ்வால்டி நீர்த்தல் விதி என அழைக்கப்படுகிறது. சாம்பாடு வடிவில் தரும்போது Ka=C⁴² வகுத்தல் 1 - ஆல்பா என எழுதலாம். மேலும் Ka=C⁴² எனவும் எழுதலாம். இந்த இரண்டு சாம்பாடுகளும் வலிமை குறைந்த அமிலத்திற்கான ஆஸ்வால்டி நீர்த்தல் விதி தரக்கூடிய சாம்பாடுகளாகும். இதேபோல் வலிமை குறைந்த காரத்திற்கு எழுதும்போது Kb=C⁴² வகுத்தல் 1 - ஆல்பா, Kb=C⁴². இந்த இரண்டு சாம்பாடுகளும் வலிமை குறைந்த காரத்திற்குரிய ஆஸ்வால்டி நீர்த்தல் விதிக்குரிய சாம்பாடுகளை தருகிறது. ஒரு வலிமை குறைந்த அமிலமான அசிட்டிக் அமிலத்தை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இந்த சாம்பாட்டை வருவிக்க போறோம். அசிட்டிக் அமிலமானது வலிமை குறைந்தது, எனவே பகுதி அளவே அயனியாக பிரியடைந்து H+ மற்றும் CH3COO- அயனிகளாக தருகிறது. இந்த சாம்பாட்டிற்கு அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை சமநிலை மாறிலி Ka=H+ CH3COO- வகுத்தல் CH3COOH என கிடைக்கிறது. இது சமன்பாடு 1 என வைத்துக் கொள்வோம். சமநிலையில் அசிட்டிக் அமிலத்தின் செறிவு என்பது C×1 - ஆல்பாவிற்கு சமமாக இருக்கும். H+ இன் செறிவு என்பது C⁴விற்கு சமமாக இருக்கும். CH3COO- இன் செறிவு C⁴விற்கு சமமாக இருக்கும். இந்த சமநிலையில் செறிவு மதிப்புகளை சமன்பாடு 1 பிரதியிடும் போது நமக்கு Ka=C⁴ வகுத்தல் C×1 - ஆல்பா என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை மேலும் சுருக்கும் போது C²α² வகுத்தல் C×1 - ஆல்பா என கிடைக்கிறது. இதை சமன்பாடு 3 என வைத்துக்கொள்ள இந்த சமன்பாட்டை மேலும் சுருக்கும் போது Ka=C⁴² வகுத்தல் 1 - ஆல்பா என கிடைக்கிறது. வலிமை குறைந்த அமிலத்திற்கு பிரிகி வீதம் மற்றும் 1 ஒப்பிடும்போது பிரிகி வீதம் ஆல்பாவின் மதிப்பானது 1 விட மிக மிக குறைவாக உள்ளது. எனவே சமன்பாட்டு 4 உள்ள ஆல்பாவை விட்டுவிடலாம். எனவே Ka=C⁴² என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை மாற்றி எழுதும்போது C⁴² Ka என கிடைக்கிறது. சமன்பாடு 7 என வைத்துக் கொள்வோம். இந்த சமன்பாட்டை மீண்டும் மாற்றி எழுதும்போது α² Ka வகுத்தல் C என கிடைக்கிறது. ஆனால் நமக்கு ஆல்பா மதிப்பு தெரிய வேண்டும் என்றால் α=Ka வகுத்தல் C என கிடைக்கிறது. இங்கு சமன்பாடு 4 மற்றும் 6 ஆகியவை வலிமை குறைந்த அமிலத்திற்கு ஆஸ்வால்டி நீர்த்தல் விதியை தரக்கூடிய சமன்பாடுகளாகும். இதேபோல் வலிமை குறைந்த காரத்திற்கு ஆஸ்வால்டி நீர்த்தல் விதி அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH என்பது பகுதி அளவே அயனிகளாக பிரியடைந்து NH4+ மற்றும் OH- அயனிகளை தருகிறது. இந்த சமன்பாட்டிற்கு வலிமை குறைந்த காரத்தின் பிரிகை சமநிலை மாறிலி Kb=NH4+ OH- வகுத்தல் NH4OH என கிடைக்கிறது. சமநிலையில் அமோனியம் ஹைட்ராக்சைடின் செறிவு C×1 - ஆல்பா, NH4+ இன் செறிவு C⁴, OH- இன் செறிவு C⁴ என கிடைக்கிறது. இந்த செறிவு மதிப்புகளை சமன்பாடு 1 பிரதியிடும் போது Kb=C⁴ வகுத்தல் C×1 - ஆல்பா என கிடைக்கிறது. இது சமன்பாடு 2 என வைத்துக் கொள்ளும். சமன்பாடு 2ஐ மேலும் சுருக்கும் போது Kb=C²α² வகுத்தல் C×1 - ஆல்பா என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை மேலும் சுருக்கும் போது Kb=C⁴² வகுத்தல் 1 - ஆல்பா என கிடைக்கிறது. வலிமை குறைந்த காரத்திற்கு பிரிகை வீதம் மற்றும் 1 ஒப்பிடும்போது பிரிகி வீதம் ஆல்பாவின் மதிப்பு 1 விட மிக மிக குறைவாக உள்ளது. எனவே சமன்பாடு 4 பின்வருமாறு மாற்றி எழுதலாம். Kb=C⁴² என எழுதலாம். இதை மீண்டும் மாற்றி எழுதும்போது C⁴² Kb, α² Kb வகுத்தல் C என கிடைக்கிறது. இதை மீண்டும் மாற்றி எழுதும்போது α=Kb வகுத்தல் C. இந்த சமன்பாடானது இறுதி சமன்பாடானது ஒரு வலிமை குறைந்த காரத்தின் பிரிகை வீதம் கண்டறியக்கூடிய சமன்பாடு ஆகும். இங்கு சமன்பாடு 4 மற்றும் 6 ஆகியவை வலிமை குறைந்த காரத்தின் ஆஸ்வால்டி நீர்த்தல் விதிக்குரிய சமன்பாடுகளை தருகிறது. ஒரு சேர்மத்தின் மொத்த மோல்களின் எண்ணிக்கையில் சமநிலையில் பிரிகையடைந்த மோல்களின் பின்னம் பிரிகை வீதம் என்று அழைக்கப்படுகிறது.
அதாவது ஆல்பா ஈக்குவல் டு பிரிகையடைந்த மோல்கள் எண்ணிக்கை வகுத்தல் மொத்த மோல்கள் எண்ணிக்கை என்னும் சமன்பாட்டை பயன்படுத்தி பிரிகை வீத மதிப்பை நம்மால் கண்டறிய முடியும். ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதி பின்வருமாறும் எழுதலாம். நீர்த்தல் அதிகரிக்கும் போது ஒரு வலிமை குறைந்த மின்பகுளியின் பிரிகை வீதமும் அதிகரிக்கிறது. நீர்த்தல் அதிகரிக்கும் போது பிரிகை வீதம் அதிகரிக்கும் என்பது ஆஸ்வால்ட்டின் நீர்த்தல் விதி. பொதுவாக நீர்த்தலை 100 மடங்கு அதிகரிக்கும் போது பிரிகையடைதலானது 10 மடங்கு அதிகமாகிறது. பொது அயனி விளைவு. ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை அதே அமிலத்துடன் சேர்க்கும் போது அந்த அமிலத்தின் பிரிகை வீதமானது மேலும் குறைகிறது. இது பொது அயனி விளைவு என அழைக்கப்படுகிறது. ஒரு உப்பின் பிரிகை வீதம் பொது அயனியை சேர்ப்பதால் குறைவது பொது அயனி விளைவு என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அசிட்டிக் அமில கரைசலுடன் சோடியம் அசிட்டேட்டை சேர்க்கும் போது ஏற்கனவே குறைந்த அளவு பிரிகையடைந்துள்ள அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதமானது மேலும் குறைக்கப்படுகிறது. இது பொது அயனி விளைவு என அழைக்கப்படுகிறது. தாங்கல் செயல்முறை. தாங்கல் கரைசலானது சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதனால் உருவாகும் தீவிர pH மாற்றத்தை தடுக்கிறது. மேலும் இந்த திறனானது தாங்கல் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது. தாங்கல் கரைசல் என்பது சிறிதளவு அமிலம் அல்லது காரத்தை சேர்க்கும் போது கரைசலின் pH ஆனது மாறாமல் இருந்தால் அது தாங்கல் கரைசல் என அழைக்கப்படுகிறது. pH என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர் மதிப்பு pH என அழைக்கப்படுகிறது. pH மதிப்பானது 0 முதல் 14 வரை இருக்கும். pH ஆனது 7ஐ விட குறைவாக இருந்தால் அது அமில கரைசல் எனவும், pH 7ஆக இருந்தால் அது நடுநிலை கரைசல் எனவும், pH 7ஐ விட அதிகமாக இருந்தால் அது கார கரைசல் எனவும் அழைக்கப்படுகிறது. தாங்கல் கரைசலுக்கான ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் சமன்பாடு. ஒரு அமில தாங்கல் கரைசல் பின்வருமாறு எழுதலாம். HA என்பது ஒரு வலிமை குறைந்த அமிலம். அதுவானது பின்வருமாறு பிரிகடைகிறது. பகுதி அளவே H+ மற்றும் A- ஆக பிரிகடைகிறது. இந்த சமன்பாட்டு 1ற்கு சமநிலை மாறிலி அமிலத்தின் பிரிகடைதல் சமநிலை மாறிலி Ka = H+ A- வகுத்தல் HA என எழுதலாம். இதை சமன்பாடு 2 என வைத்துக்கொள்ளும். சமன்பாடு 2ஐ மாற்றி எழுதும் போது Ka = HA H+ A- என எழுதலாம். இதை சமன்பாடு மீண்டும் 4ஆக பின்வருமாறு மாற்றி எழுதலாம். சமன்பாடு 4ஐ மாற்றி எழுதும் போது H+ = Ka HA வகுத்தல் A- என எழுதலாம். HA என்பதற்கு பதிலாக சமன்பாடு 5இல் உள்ள HA என்பதற்கு பதிலாக அமிலம் எனவும், A- என்பதற்கு பதிலாக உப்பு எனவும் எழுதலாம். எனவே H+ = Ka அமிலம் வகுத்தல் உப்பு என எழுதலாம். சமன்பாடு முழுவதும் log ஆல் பெருக்கும்போது log H+ = log Ka log acid வகுத்தல் salt என எழுதலாம். இது சமன்பாடு 7 என வைத்துக் கொள்வோம். சமன்பாடு 7ஐ பின்வருமாறு மாற்றி எழுதலாம். log H+ = log Ka log salt by acid என எழுதலாம். ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் pH = log H+, pKa = log Ka. எனவே சமன்பாடு 8இல் உள்ள log H+ என்பதற்கு பதிலாக pH எனவும், log Ka என்பதற்கு பதிலாக pKa எனவும் எழுதலாம். எனவே சமன்பாடு 8 ஆனது pH = pKa log salt by acid என கிடைக்கிறது. இந்த சமன்பாடானது அமில தாங்கல் கரைசலுக்கான எண்டர்சன் சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. pH = pKa log அமிலம் வகுத்தல் உப்பு என்பது அமில தாங்கல் கரைசலுக்குரிய எண்டர்சன் சமன்பாட்டை தருகிறது. இதேபோல் வலிமை குறைந்த கார தாங்கல் கரைசலுக்கும் எண்டர்சன் சமன்பாட்டை நம்மால் வருவிக்க முடியும். ஒரு வலிமை குறைந்த காரம் BOH என்பது B+ மற்றும் OH- ஆக பிரிகடைகிறது. பகுதி அளவே பிரிகடைகிறது. இந்த சமன்பாட்டிற்கு பிரிகடைதல் மாறிலி Kb = B+ OH- வகுத்தல் BOH என எழுதலாம். சமன்பாட்டை மாற்றி எழுதும் போது Kb BOH = B+ OH- என கிடைக்கிறது. ஆனால் சமன்பாட்டை 3வது சமன்பாட்டை பின்வருமாறு மாற்றி எழுதலாம். B+ OH- = Kb BOH. சமன்பாடு 3ம் 4ம் ஒரே சமன்பாடுகள். சமன்பாட்டை 4ஐ மீண்டும் மாற்றி எழுதும் போது OH- = Kb BOH வகுத்தல் OH-. BOH என்பது வலிமை குறைந்த காரத்தை குறிக்கிறது. OH- என்பது உப்பின் செறிவை குறிக்கிறது. எனவே சமன்பாடு 5ஐ பின்வருமாறு மாற்றி எழுதலாம். OH- = Kb
காரம் வகுத்தல் உப்பு என எழுதலாம். சமன்பாடு 6 முழுவதும் மைனஸ் லாக் OH மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் KB மைனஸ் லாக் காரம் வகுத்தல் உப்பு என எழுதலாம். சமன்பாடு 7 பின்வருமாறு மாற்றி எழுதலாம். மைனஸ் லாக் OH மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் KB பிளஸ் லாக் உப்பு வகுத்தல் காரம் என எழுதலாம். ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் OH மைனஸ் PKB ஈக்குவல் டு மைனஸ் லாக் KB. எனவே சமன்பாடு 8 உள்ள மைனஸ் லாக் OH மைனஸ் பதிலாக POH எனவும் மைனஸ் லாக் KB க்கு பதிலாக PKB எனவும் எழுதலாம். எனவே POH ஈக்குவல் டு PKB பிளஸ் லாக் சால்ட் வகுத்தல் பேஸ். இது சமன்பாடு 9 ஆகும். இந்த சமன்பாடானது ஒரு கார தாங்கல் கரைசலுக்கான எண்டர்சன் சமன்பாட்டை தரக்கூடிய சமன்பாடு ஆகும். ஆனால் pHக்கும் POHக்கும் உள்ள தொடர்பு pH பிளஸ் POH ஈக்குவல் டு PKW POH ஈக்குவல் டு pH மைனஸ் PKW. எனவே சமன்பாடு 9 பின்வருமாறு மாற்றி எழுதலாம். pH மைனஸ் PKW ஈக்குவல் டு PKB பிளஸ் லாக் சால்ட் பை பேஸ். இது சமன்பாடு 10 என வைத்துக்கொள்ளும். இந்த சமன்பாட்டை மீண்டும் மாற்றி எழுதும்போது pH ஈக்குவல் டு PKW பிளஸ் PKB பிளஸ் லாக் சால்ட் பை பேஸ். இது சமன்பாடு 1 என வைத்துக்கொள்ளும். இந்த சமன்பாடு 9 மற்றும் 11 ஆகியவை தாங்கல் கரைசலுக்கான எண்டர்சன் சமன்பாடுகள் ஆகும். ஒரு அமில தாங்கல் கரைசலுக்கு pH ஈக்குவல் டு pKa தாங்கல் கரைசலுக்கான ஆண்டர்சன் ஹேசல்பர்க் சமன்பாடு. ஒரு அமில தாங்கல் கரைசலுக்கு pH ஈக்குவல் டு pKa பிளஸ் லாக் உப்பு வகுத்தல் அமிலம் என்பது அமில தாங்கல் கரைசலுக்கான ஆண்டர்சன் சமன்பாடு. pKa ஈக்குவல் டு மைனஸ் லாக் Ka. இதேபோல் ஒரு கார தாங்கல் கரைசலுக்கு POH ஈக்குவல் டு PKB பிளஸ் லாக் உப்பு வகுத்தல் காரம் என்பது கார தாங்கல் கரைசலுக்குரிய எண்டர்சன் சமன்பாடு ஆகும். PKB ஈக்குவல் டு மைனஸ் லாக் KB. கரைதிறன் பெருக்கம் சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாட்டில் உள்ள வேதி வினைக்கூறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதிக்கூறு அயனிகளின் மோலார் செறிவுகளின் பெருக்குத்தொகை கரைதிறன் பெருக்கம் என வரையறுக்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.